ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனே பார்த்தீங்கன்னா சூப்பரான 10வது வாரத்தோட 4வது நாள் நைட்டு ஓட்டு ரிசல்ட் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆல்ரெடி பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா சூப்பராக மாசாக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி கலந்த சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. கண் முன்னாடி அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ என்ன தகவல் கிடைக்குதுன்னா, ஒருத்தருக்கு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. அது யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சௌந்தர்யா. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேனேஜராக இருக்கும்போது நம்ம அன்ஷிதா வந்துட்டு வாலண்டராக போயிட்டு கொடையை பிடிங்கி தாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோ கார்டு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டலும் கொடுத்துருப்பார், வார்னிங் கொடுத்துருப்பார். போன வாரமே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அது கூடவே ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க, மாட்டியிருக்காங்க. என்னென்னா, முத்து வந்து தொழிலாளியாக இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து இவங்க காலை வந்து அப்படி மேலே நீட்டி ஒரு தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கொடுக்காம பண்ணியிருப்பாங்க. ஈவன் அதை வந்து அட்ரஸ் பண்ணியும் அதை கேட்காம வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லோ கார்டு இருக்குன்ற மாதிரி நியூஸஸ் வருது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 24/7 ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக தூக்கியிருக்காங்க. அதை வந்து சற்று முன் நம்ம ஜாக்லின் வந்துட்டு அருண் கிட்ட வந்து ரொம்ப அப்படியே கோபமாக பேசும்போது தெரியுது முத்துவை பற்றி ஏதோ ஒரு தவறாக பேசியிருக்காப்புல. அது வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியல. இன்னொரு இடத்துல முத்துக்குமார் அதை வந்து ஃபீல் பண்ணி இது மாதிரி அவர் பேசலாமா, நான் வந்து ஒரு தொழிலாளியாக வந்து ஒரு விஷயத்தை நான் வைக்கிறேன், அதுக்குள்ளே அந்த மாதிரி வந்து பேசுகிறாரு அப்படின்னு அப்படி தான் இட்டுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. அது என்னன்றதை அங்கேயும் அவங்க சொல்லலை. இவரு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. அது ஜாக்லின் வந்துட்டு முதல்ல நீ அவனை மனுஷனாக நார்மல் ஹியூமனாக பாடுறா, ஏன்டா அது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி, நீ இந்த மாதிரி பேசுனது தப்புன்னு சொல்ல வரல, பேச நினச்ச பற்றி அந்த தாட்டே தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசினாரு தெரியல. ஆனால் 24/7 கட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவர் வேறு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு, பெரிய சென்சேஷனலான ஒரு விஷயம் பேசியிருக்காரு. பார்க்கலாம். ஸோ இந்த அருணோட விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுங்க, சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரொம்ப அப்படியே சேஃப்டியாக விளாண்டுருப்பார். அதை நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயம் தான், இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, வாய் தவிர ஏதோ சொல்லிட்டார் போல இருக்குது, அதனால தான் அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு இந்த டாஸ்க் முடிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது வந்தோடனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் கிடைச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதாவது செத்து போனவங்களுக்கு வந்து இது கண் தானம் பண்ணால் என்ன, கால் தானம் பண்ணால் என்ன, வேறு ஏதாவது கிட்னி கொடுத்தா என்ன, அதான் போச்சே, உயிரே போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்ணு கட்டினதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதற்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு இந்த வாரம் வந்து தர்ஷிகா போயிடுவாங்க, அதில் வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. ஸோ உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பவித்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,22,218 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 20.93. 4வது நாள் இப்போ தான் வந்து முடிய போகுது. அதுங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1,22,000 ஓட்டு. பவித்ராவுக்கு இவ்வளோ ரசிகர்களான்னு சொல்லிட்டு பவித்ரா இந்த ஓட்டை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஷாக் ஆகிடும். இன்னும் சொல்லுங்க, இது எனக்கா, இவ்வளவும் எனக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது இவ்வளவும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபேன்ஸ்லாம் வேறு யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. முத்துவோட ஃபேன்ஸ் வந்து முத்துக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பயங்கரமான பிரச்சனைலாம் நடந்திருக்கு. அந்த வெறியெல்லாம் இந்த பொண்ணுக்கு போட்டு தீர்த்துக்கிறாங்க போல இருக்குது. சரி, இந்த பொண்ணாவது அந்த ஓட்டு வர விஷயத்துக்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பொண்ணை பற்றி அங்கே இருக்கிறவங்களே முதல்ல முடிவு பண்ணிடுறாங்க, இந்த பொண்ணு இது பேசாதுப்பா, பேசுறதுக்கா லாய்க்கலப்பா, இந்த பொண்ணை அனுப்புறதுக்கு வேறு யாரும் அனுப்புங்கப்பா, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஏதாவது எடுத்து வைக்கிறாங்களா பாயிண்ட், அதுவும் கிடையாது. ஆனால் கோவம் மட்டும் சுருக்குன்னு அப்பப்போ எப்போயாவது ஒரு வாட்டி எட்டி பார்க்குது. என்னத்தை சொல்ல, ஒன்றும் மேலே சொல்கிறதுக்கு இல்லைங்க. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,12,519 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.27. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதேமாதிரி இவங்களையும் வச்சு செஞ்சுட்டார் நம்ம ராணு. இதுதான் சாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு போராட்டம்ன்ற விஷயத்த நைட்டே வந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அதை எடுக்கிறதுக்கு யோசித்த விஷயம் என்னென்னா, இந்த கார்டு என்னை வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டேன் அப்படி சொன்னதை வச்சு தான் போராட்டம் பண்ணதான் பேச்சு. பட் இவங்களாம் வந்துட்டு அவர் விரிச்ச வலையில் வந்துட்டு இவங்களாம் வந்து விழுந்து அந்த வலையும் கிழிச்சி அன்ஷிதாவை தொட்டாங்க. ஆனால் வந்து கொடையை பிடிச்சி இழுத்தாங்க. இதில் நடுவில் மஞ்சரி வேற வந்து ராணுவ அடித்து அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க பாருங்கள், சூப்பராக. அது வேறு மாதிரி. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள், செம்ம சிரிப்பாங்க. ஆனால் செம்ம கிளவராகவும் இருக்கும் மூமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அது இல்லாமல் வந்துட்டு போய் இன்னொரு இடத்துல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஏன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துச்சு, அங்கே ராணவே சொல்லிடுவார், உனக்கு ஆல்ரெடி 2 வார்னிங் கொடுத்தாரா இல்லையா,
இன்னும் நீ வந்துட்டு வந்து கொடையப்படுங்கிற வேலை அப்படின்னு கத்திருப்பார். ஸோ அவங்களுக்குள்ளே வந்துருச்சு பயம். சரி பயம் வந்துச்சு, அப்போ தெரிஞ்சுட்டாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த மீட்டிங் நடக்குது, தொழிலாளர் விசஸ் மேனேஜரு அங்கே வந்து சொல்கிறார் முத்துக்குமரன், நாங்கள் வந்துட்டு தொழிலாளருக்கு, அதாவது வெளியில் இருக்கிற தொழிலாளரோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கோம். இங்கே இப்படி உட்காந்துருந்தா மேனேஜர் உட்காந்தா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, இப்படி தான் அவங்க உட்காரவங்கன்னு சொல்லுங்கள், நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க அப்படியே தான் கால் அப்படி நீட்டிட்டு ஆயா மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இது இல்லை என்ன இதுன்னு தெரில. ஸோ பரவாயில்லங்க அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க சொன்னதுக்கப்புறமா வந்து காலை இறக்குறாங்க. அது வரைக்கும் வந்துட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போய் தெரியல. ஆனால் சௌந்தர்யா எனக்கு என்னமோ வந்து ஒரு நல்ல கேமர் அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 61,538 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.54. ஸோ ஜாக்லின் நல்ல ஒரு சிறந்த போட்டியாளர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யுது. நேற்று ஒரு தூங்குன விஷயத்தை கூட வந்துட்டு ஒத்துக்காமல் மஞ்சள் மேலே பழியை போட்டு போயிட்டாங்க. அதுவே செம்ம வைரலாக போச்சு. அது இப்படி பண்ணால் எப்படிங்க டாப் ஃபைவ்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு இன்றைக்கி பிக் பாஸே வந்துட்டு ஒரு பெரிய தண்டனை அவர் கொடுத்துட்டாரு. ஏன் பிக் பாஸ், ஜாக்லின்னு முத்துக்குமன் ஒரு சில பேர் மட்டும் உங்களுக்கு இழிச்ச வாங்கல, இவங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவீங்க. இதே மாதிரி ஜெஃப்ரி ஒரு வாட்டி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் பாத்ரூம் போனார், தண்டனை கொடுத்தீங்களா? கொடுக்கலல்ல. அது மட்டும் என்ன, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்குலாம் செல்ல பிள்ளைகள், இவங்களாம் வந்து தொல்லை பிள்ளைகளா, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. நம்மளுக்கு அதான் காண்டா இருக்குது. அதே மாதிரி அன்ஷிதாவும் இதே முத்துக்குமரன் பண்ண மாதிரியே பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இது வரைக்கும் கேட்டாரா ஏன்பா அப்படின்னா, ஏன்பா நல்லா விளையாடுற பிளேயர்ஸை தானே நான் வந்து கன்சிடர் பண்ண முடியும், அவங்களாம் விளையாடுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் அவங்கள பற்றி பேசுறதில்லன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ரைட், நல்லா தான் இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 58,048 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 9.94. ஸோ அருண் இன்றைக்கி ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஃபயராக வந்திருப்பார். நான் வந்து பேசுகிறேன் இருங்க, இவங்க தடுத்துருப்பாங்க நம்ம அனுப்பிச்சு தான் இருங்க, நான் போய் பேசுகிறேன், ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா, நாங்கள் போயிருப்பார். அப்படியே ஒரு ஓடிருப்பார். இல்லை அது முத்துக்குமரன் வந்தவொடனே அருண் ஒன்றும் இப்படி ஓடுறாரு, ஒன்றும் புரியலையா எதுக்காக ஓடுறாரு அப்படின்னு போது தான் அங்கே வந்து ஜாக்லின் வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட அந்த விஷயங்களை புலம்பிருப்பார். அப்போ ஒரு நானும் அருணை நிறைய இடங்களை தேடி பார்க்குறேன், ஆளை காணும். பார்த்தா ஏதாவது ஒரு மூலையில் வந்து இப்படி உட்காந்துருக்கிறாரு. என்ன கதை ஒன்றும் புரியலையா. இந்த அருணா வந்து ஃபஸ்ட்டு நாள் டாஸ்க் ஆரம்பிக்கும்போது நம்ம வி ஆர் நாட் பெக்கர்ஸ் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். அந்த அருண் எங்கேப்பா போனார் அப்படின்னு கேட்டால், அந்த அருண் வந்துட்டு வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக விட்டு கொஞ்சம் ஓவர் ஈகோவில் விளாண்டுட்டு இருந்தார். இந்த அருண் வாயை விட்டுட்டாப்புல, அதனால் என்ன நடக்க போது ஏது நடக்க போது பயத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு போல இருக்குது. அதை 24/7 கட் பண்ணாங்கன்னா பார்த்துக்குங்களேன். அதே மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு நல்ல கரெக்டாக அந்த ட்விஸ்டரு எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு ஆப்டான தான் ஒரு ஆளாக தான் இருக்கார். ஏன்னா அவரெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே வந்து அருண் இஸ் எ ஜென்டில்மேன், அருண் இஸ் எ குட் கேமர் அப்படி சொல்கிறாங்க வெளியில். அவங்களுக்காகவாவது ஒரு நல்ல கேமை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக டாப் 5ல் சூப்பராக வரக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ முத்துக்குமரன் மேலே இருக்குது. அது வந்துட்டு இவருக்காக உண்டான இது ஈகோவா இல்லை ஸ்டார்டிங்கில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். விஜய் விஷால் முத்துக்குமரனை பற்றி அருண் கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ வந்துட்டு போட்ட விதம் இப்போ வந்து அப்படி விருட்சமாக வந்து நிற்கிதா எதுன்னே தெரியல. அதை நீங்கள் தான் சொல்லணும். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,081 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.4. இன்றைக்கி அன்ஷிதாவை தான் அந்த சௌந்தர்யா வந்து பண்ணும்போது அன்ஷிதாவும் கொஞ்சம் வந்துட்டு மேனேஜர் சொல்கிறத கேட்டிருக்கலாம். ஏன்னா மேனேஜர் சும்மா வந்து சொல்ல பிக் பாஸ் தான் சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் வந்து 2.1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களால் எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டு. அதனால் அவங்க வெளியே வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டால் இவங்க நான் வந்து ஜாலியாக வந்துட்டு மழையை நான் ரசிக்க போகிறேன், ஏமா மேனேஜர் சொன்னால் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நான் ரசிக்க போகிறேன்னா மேனேஜர் சொன்னால் ஓட வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு, அங்கே தான் பக்கத்தில் தானே, உள்ளேருந்து ரசிக்க வேண்டியதானே, அதுனா வெளியே வந்தால் ரசிக்கணுமா? இப்படி ஆரம்பிச்சு தான் சௌந்தர்யா அங்கேருந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், என்ன உனக்கு என்ன அப்படி போய் அந்த இதை கொடையை பிடிங்கி அவ்வளோ பிரச்சனையாகி அதை ராணுவம் வந்து பயன்படுத்தி ஏன்னுங்க எங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் கையை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்ணீர் மல்க அழுது நான் வைக்கல அப்படி சொல்லி அதுக்கப்புறமா அவங்க உண்மையை உடைச்சாங்க. நம்ம தான் ஆமாம் அவன் வந்து என் மேலே கை வைக்கல, கொடையை தான் பிடிச்சிருத்தான். பட் பொதுவான கருத்து என்னென்னா, நீங்கள் கொடையை பிடிச்சிங்களோ இல்லை அவங்க கையை பிடிச்சிங்களோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு. அது எப்படி ஒரு எம்ப்ளாயி கையில் கொடை வச்சுருந்தா கூட அப்படி இழுப்பீங்களா? இதை ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டால் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நார்மலாக ஒரு தொழிலாளிக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா, ஒரு சாதாரண விலங்காக இருக்கிற நாய் பூனைக்கு பிரச்சனையாக வந்துச்சுனாவே வந்து பயங்கர டென் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரிலாம் விட்டுருவாங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அன்ஷிதா நல்ல வேலை அங்கே ஒரு உண்மையை சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 48,324 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.27. ஒரே ஃபீலிங் ஆகி போச்சு. என்னங்க ஃபீலிங்கு? வெளியே போகிறதுக்காக இல்லைங்க, அதெல்லாம் சந்தோஷப்படுவார். அப்புறம் எதுக்கு ஃபீலிங்கு? முத்துக்குமரன் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட டேவை தனியாக எடுத்துட்டார்.
மேனேஜராக இருக்கும்போது வேறு மாதிரி பண்ணார், இப்போ தொழிலாளி ஆனதுலேருந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்து வயிறு அப்படியே புகையுது. யாரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க பொழுது. இன்னங்க தம் அடிக்கிறாங்களா, புகை வருது, அடைய என் வயிற்றுலேருந்து வருதுங்க, நீங்கள் வேறு ஏன் அவ்வளோ வெயிட் அடிச்சில்லைன்னா அவர் அருண்கிட்ட சொல்கிறார், என்னன்னா நம்ம வர பாலை அடிக்கிறோம், அதாவது 2, 3ன்னு அடிச்சுட்ருக்கோம். ஆனால் அவன் வரானா அவனுக்கு வர பாலெல்லாம் வந்துட்டு ஹெலிகாப்டர் ஷாட்டு 6, 4ன்னு அடித்து அவன் தும்சம் பண்ணிட்டுருக்கான். இன்றைக்கி அவன் வந்துட்டு தொழிலாளிகள் சார்பாக வந்து பேசுகிறது இப்போ வெளியில் வந்து பயங்கரமான ஹிட்டாக போயிருக்கும். இப்போ அவன் மக்கள் மத்தியில் எங்கேயோ போயிருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தியா அப்படின்னு. சரி நீங்கள் பார்த்தீங்களா, இப்படியே பேசி இப்படி முக்கில் உட்காந்து கடைசியில் வந்துட்டு முக்கிட்டு தான் வெளியே போகிறீங்க. எதுக்கு இப்போ அடுத்தவங்கள பேசுகிற இப்போ பற்றி உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்க போகுது? நீங்கள் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்ல. ஏங்க நான் இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால தாங்க மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நான் திடீர்னு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்கள் எனக்கு ஓட்டு போடலாம், நான் என்ன பண்ணுறது கேட்குறாரு. ஓ அப்போ ஆமாம், அவர் யோசிக்கிறது கரெக்டு தான். சரி விட்டுருவோம். 7வது பேஸ் பற்றி நான் ரயான் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பற்றி நான் 48,686 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.27. ரயான், ஆமாம் ரயான் யார் எனக்கு ஒன்றும் புரியலையா? ஓகே கோவா கேங்கில் ஒருத்தர் மெம்பராக இருந்தார்ல. ஆமாம் கரெக்ட். இன்றைக்கி அவர் என்ன பண்ணார்? சரி ஒன்றும் பண்ணல. ஆனால் ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் பார்த்தேன். என்னென்னா முத்துக்குமார் வந்து ரயான் கிட்டே கேட்பார். என்ன கேட்பாருன்னா, ஏன் தர்ஷிகா பர்த்டேன்னு ஊன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன கொண்டாடவே இல்லை? கொண்டாடலையா? நீ தூங்கிட்ட, நான் தூங்கிட்டேனா? இப்போ கொண்டாடி முடிச்சிட்டிங்களா? ஆமாயா. என்ன சொல்லவே இல்லை, சும்மா பால் பாயசம் மாதிரி ஊட்டி விட்டு அப்படியே கொண்டாடி தூங்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் பாவிகளா, அப்போ முத்துக்குமாரை கூப்பிடவே இல்லையா? ஒதுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பர். இன்னும் அவருக்கு நிறைய ஓட்டு வாங்குறதுக்கு நீங்களே வந்து சும்மா அப்படியே ஏதாவது ஃப்ரீயாக வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ரைட்ரா. 8வது பிளேஸ் பற்றி நான் விஜய் விஷால் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பற்றி 46,864 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.02. இன்றைக்கி எனக்கு வாழ்நாளே, அதாவது இன்றைக்கி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் 8லேயே இவர் பேசுகிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முத்துக்குமரனை விட ரொம்ப அழகாக பேசியிருந்தார். என்னென்னா தொழிலாளிகளை வந்து மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு சார்னு கூப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து நம்ம முத்துக்குமரன் சொன்னார். எனக்கு ஒரு ஆசைங்க, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இங்கே நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை வந்துட்டு அவங்க வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. விஜய் விஷால் எந்திரிச்சார், அவ்வளோ அழகாக பேசினார். இது வந்து சும்மா இதுக்காக சொல்ல, ரொம்ப அழகாக பேசினார். அவர் பேசுகிறத ஆப்போசிட் இருக்கவங்க மறுக்கவே முடியாது, அப்படி பேசினார். நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் அவனை வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி பேசினார். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு திறமை இவர்கிட்ட இருக்கும்போது இவர் எதுக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டில் தரிசிகா கூட இருக்கணுன்றதை அவர் யோசிச்சு பார்க்கணும். அது எங்கே யோசிச்சு பார்க்குறாரு? காலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மஞ்சருக்கு இவங்களுக்கு சண்டை வந்துச்சு, சூப்பராக வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன்னு சொன்னார். அது புஷ்ஷுன்னு போச்சு. ஸோ இவர் வந்துட்டு இப்போ தான் வந்து ஏதோ பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் பெருசாக வரமாட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இவர் தப்பிச்சிட்டார், கண்டம் இல்லாமல் போச்சு. இந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டார்னா தர்ஷிகா வெளியே போயிட்டாங்கன்னா இவரோட கேம் வேறு மாதிரி மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஜோடியாக தான் அனுப்பணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக பற்றினா தர்ஷிகா இருக்காங்க. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா 37,168 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.36. ஸோ தர்ஷிகா இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு சங்கு இருக்குது, சங்கு ஊத போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க போயிட போகிறாங்க. போகும்போது கையை பிடிச்சின்னு நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நீயே கூட வந்துருன்னு சொல்லிட்டு விஜய் விஷாலை கூட்டு போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. சரி இவங்களால மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 5,84,046 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் எவிக்ஷன் இருக்குது, அது மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் மக்களோட கருத்தாக இருக்குது, நம்மளோட கருத்தும் இருக்குது. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா தர்ஷிகாவும் சத்யாவும் அனுப்பிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த வாரம் யார் இவங்க தாங்க வெளியே போனால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஏங்க தர்ஷிகாலாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நல்ல திறமையான ஒரு போட்டியாளருங்க, அவங்க அனுப்ப வேண்டாங்க, வேறு யாராவது அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பேரை கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.